தமிழகத்தின் மானத்தை சந்தி சிரிக்க வைத்த சு. வெங்கடேசன், வெளுத்தெடுத்த அண்ணாமலை. தமிழகத்தின் உரிமைகளை பற்றி பேசுவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த திமுக கூட்டணிக்கு மக்கள் வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பி வச்சா, தமிழகத்தின் வரலாற்றையும் மானத்தையும் ஒட்டுமொத்தமாக கப்பலேற்றிவிட்டுதான் தமிழகமே திரும்புவாங்க போல. தமிழன் அழிவதற்கு காரணம் தமிழனாகத்தான் இருப்பான் என்று கிண்டலாக கூறப்படுவது உண்மைதான் போல. செங்கோல், இதை இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் மாநிலம் எதிர்த்தால் பரவாயில்லை. அவர்களுக்கு செங்கோலின் வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இல்ல, தங்களுடைய மாநிலத்தின் அடையாளத்திற்கு பதிலாக ஒரு தமிழனின் அடையாளம் பாராளுமன்றத்தில் நடுநாயகமாக வீற்றுள்ளதே என்ற வயிற்று எரிச்சலில் பிதற்றுகிறார்கள் என்று நாம கடந்து போகலாம். ஆனால் தமிழகத்திலிருந்து, அதுவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரிலிருந்து மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் செங்கோலை பற்றி கேவலமாக பேசுவது என்பதெல்லாம் ஒரு தமிழனாக நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. மன்னராட்சியின் நீட்சி செங்கோல் என்று கூறினார்கள். குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் கட்சிகள் அந்த குற்றச்சாட்டை வைப்பதுதான் முட்டாள்தனமானது என்று மக்களே அதை நிராகரித்தார்கள். ஆனால் இப்போது வெங்கடேசன் கூறியிருப்பது மிக 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 அபத்தமான ஒரு கருத்து. உங்களுக்கு தெரியுமா, இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒட்டுமொத்த தமிழினத்தையே இழிவுபடுத்தும் கருத்தாக இது பார்க்கப்படுது. செங்கோலை வைத்திருந்த மன்னர்கள் அந்தப்புறத்தில் பெண்களை அடிமையாக வைத்திருந்தார்கள் என்று கூறியிருக்கிறார். இப்படி இட்டு கட்டி கதை கூறுவதற்கு வெக்கமா இல்ல வெங்கடேசன் அவர்களே? ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய திருக்குறளில் செங்கோலுக்கு என்றே தனியாக 10 குறள்களை ஒதுக்கியிருந்தார். அப்படி என்றால் திருக்குறளையும் ஏற்க மறுக்கிறீர்களா? இல்லை, இந்த காலத்திற்கு ஒவ்வாத கருத்துக்களை திருக்குறள் கூறுகிறது என்று நீங்க சொல்ல வரீங்களா? இல்லை, திருக்குறளை உலகிற்கு கொடுத்த திருவள்ளுவரின் உண்மையான திருவுருவத்தை வெளிப்படுத்தியதற்கு அது காவி சாயம் என்று கூறியது போல, இனிவரும் காலங்களில் திருக்குறளை ஒரு காவி நூல் என்று பொய்களை பரப்புவதற்கான தொடக்க வேலையா இது? ஸ்டாலினுக்கு செங்கோல் கொடுக்கப்பட்ட போது இனிக்கிறது. அடுத்து பட்டத்து இளவரசராக உதயநிதி முன்னிறுத்தப்படும் போது அதைவிட இனிக்கிறது. நீங்களே பழனிவேல் தியாகராஜன் அவர்களோடு சேர்ந்து மதுரையில் மேயருக்கு செங்கோல் கொடுக்கும்போது ரொம்ப இனிக்குது. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவின் சுதந்திர தன்மையை வெளிப்படுத்தும் செங்கோலை பார்த்தால் மட்டும் உங்களுக்கு கசக்குது. செங்கோலை வைக்கக்கூடாது என்றால் வேறு எந்த அடையாளத்தை வைக்க வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்க. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெங்கடேசனை சும்மா பிரித்து மேய்ஞ்சி இருக்காரு. மதுரை மேயருக்கு செங்கோல் கொடுக்கும் வெங்கடேசன் மேயரை அடிமைப்படுத்தும் விதமாக செங்கோலை பரிசளித்து இருக்கிறாரா என்ற சரமாரி கேள்வியை எழுப்பியுள்ளார் அண்ணாமலை. தமிழ் என்று மேடைக்கு மேடை பேச வேண்டியது. ஆனால் தமிழர்களின் அடையாளமான புனிதமான செங்கோலை இப்படி இழிவுபடுத்தி மீண்டும் மக்களை சந்திப்பதற்கு எப்படி உங்களுக்கு தைரியம் வருது? செங்கோலை வைத்து நல்லாட்சி புரிந்த உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக விளங்கிய பாண்டிய மன்னர்களையே அவமானப்படுத்தி இருக்கிறார் வெங்கடேசன். குடவோலை முறை மூலமாக உலகத்திற்கே ஜனநாயகத்தை கற்றுக் கொடுத்த தோழர்களின் பெருமையை இழிவுபடுத்தியுள்ளார் வெங்கடேசன். இதை நிச்சயமாக சாதாரணமாக ஏனோதானோவென்று நம்மால் கடந்துவிட முடியாது. அனைத்து கட்சிகளும் ஒருமித்த குழுவில் நின்று வெங்கடேசன் அவர்களின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். வெங்கடேசன் அவர்கள் மன்னிப்பு கோரியே ஆக வேண்டும். நிச்சயமாக திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளடக்கிய புள்ளி வைத்த இந்திய கூட்டணி வெங்கடேசனுக்கு ஆதரவாக கள்ள மௌனம் காக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை சும்மா விடக்கூடாது. தமிழன் என்றால் இவர்களுக்கு இளக்காரமாகிவிட்டதா? 40க்கு 40 ஒரு கூட்டணி ஜெயித்துவிட்டால் தமிழர்களை இளிச்சவாயன் என்று எடுத்துக்கொள்வதா? இது தமிழனின் தன் மான பிரச்சனை, தமிழினத்தின் ரோஷத்தை உரசி பார்க்கும் முக்கிய பிரச்சனை. வெங்கடேசன் என்ற ஒரு எம்பிக்கு எதிராக தமிழகத்தில் ஏற்பட போகும் எதிர்ப்பில் இனி வரும் தமிழினத்தின் உணர்ச்சிகளை தொடுவதற்கே எவருக்கும் பயம் வர வேண்டும். விலை போன ஊடகங்களாவது இது பற்றி வாய் திறப்பார்களா? இல்லை, RS பாரதி அவர்கள் கூறியது போலவே இருந்து விடுவார்களா? விடை உங்களிடமே விட்டுவிடுகிறேன்.